அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்போதும் போல் ஒரே பிரியாணி ட்ரை பண்ணாமல் இப்படி ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்தேன்ட்டு. அப்போ நான் வெள்ளிக்கிழமை இந்த பிரியாணி தான் செஞ்சேன். அது தான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கேட்டவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இது கட்டாயம் உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கலுமா அப்படின்னு தான். வீடியோ போடுறதுக்கு முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த பிரியாணி லேசான முறையில் உங்களுக்கு செய்து கொள்ளலும். வாங்க இப்படி செய்துன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி ஒரு பாஸ்மதி அரிசி தான் எடுத்துட்டேன். 1 கிலோ அளவில் செய்து காட்டியிருக்கிறேன். வாங்க இப்படி செய்துன்னு பார்ப்போம். இந்த வெங்காயம் வந்து நல்லா மெல்லிசாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அவசரமாக அது பொரியறதுக்கு லேசாகிக்கும் உங்களுக்கும். அதோட வந்து கோழியும் வாங்கியிருந்தேன். அதையும் இப்போ கழுவி எடுத்துக்க போகிறேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கோழி தான் அளவு. சரி, வெங்காயம் வெட்டின போகிறோம், எண்ணெய் சூடாகின போகிறோம், எண்ணெய் அப்படி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். வெங்காயம் கட்டாயம் தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அதோட நான் ஃப்ளம்ஸ் கொஞ்சம் இருந்து அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே ஆயிலில் உங்களுக்கு ஃப்ளம்ஸ் அதோட கஜு அதுவும் சேர்த்துக்கலும். உங்களுக்கு ஆயிலையும் அதே ஆயிலில் தான் கருவேப்பிலை கொஞ்சம் மிண்டி போட்டு பொரிச்செடுத்து செய்ய போகிறேன். அதோட கருவேப்பிலை போட்ட டைமுக்கு நீங்கள் ஃப்ளேம் அப்படியே ஆஃப் ஆக்கிடுங்க. கேஸை ஆஃப் ஆக்கிட்டு நீங்கள் பொரிச்செடுத்துக்கலும். இதெல்லாம் பொரிச்செடுத்த பிறகும் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து பொரிச்செல்லாம் வச்ச போகிறோம். நான் இந்த அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சணும். ஏன்னா பாஸ்மதி அரிசி முதவே தான் நாங்கள் கழுவிக்கணும். ஒரு 3 தண்ணி மட்டும் நான் கழுவி இப்படி ஊற வச்சுட்டேன். ஊறின பொருள் கழுவினா அந்த அரிசி வந்து உடைய பார்க்கும். அதோட சிக்கனையும் கழுவி எடுத்துட்டேன். அதோட வெங்காயம் அதோட கருவேப்பிலை பொரிச்சது. அடுத்தது எலுமிச்சை உண்டு. அடுத்தது தயிர், கொத்தமல்லி புதினா இலை இருந்தால் நல்லா மெனட்டு கொத்தமல்லி இலை மட்டும்தான் இருந்தேன். அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா, அதோட மிளகுத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள். இப்போ நாங்கள் சிக்கனை வந்து மெரினேட் பண்ணி வச்சோணும் ஒரு ஹவர் மட்டும். இப்போ இந்த எடுத்து வச்சு இந்த மசாலா தூள் எல்லாம் இதோட சேர்த்துடணும். அதோட வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட சீரகம் இதையும் இதோட சேர்த்துடணும். இது ஒன்றும் எண்ணெயில் போட்டு தாளிக்கிற ஒன்றும் இல்லை. போட்ட பிறகு நாங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் நல்லா இது புதுசாக அரைச்செடுத்தது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் ஃப்ரை பண்ணின ஒனியன் அதை நீங்கள் கையால் நல்லா இன்னப்படி நொறுக்கி போட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதோட கருவேப்பிலையும் இன்னப்படி தூள் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ஹைதராபாத் பிரியாணி செய்து மிச்சம் லேசி. அதோட வந்து கொத்தமல்லி புதினா இலை இருந்தால் ஒவ்வொரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்த போகிறோம். எலுமிச்சை வந்து தேசிக்காண்டு ஒரு பாதி மட்டும் அப்படி நல்லா புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. ஊற்றின பிறகு தயிர் வந்து 2 ml அந்த தயிரையும் வந்து இதோடு சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்ட பிறகு இந்த வெங்காயம் பொரிச்ச எண்ணெய் அது ஒரு 2 மட்டும் இந்த குழிக்கரண்டியில் ஒரு 2 மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றின பிறகு நீங்கள் இதை நல்லா கையாலே கலந்துட்டுக்கோங்க. இது கையால் கலக்க சில இந்த கீரையெல்லாம் நல்லா இப்படி சேர்ந்து எல்லாம் கலந்து வந்துடும். இதோட நான் வந்து சின்ன கறி கொச்சிக்காயும் பெரிய கறி கொச்சிக்காயும் சின்ன கொச்சிக்காயும் ஒரு 2-3 மட்டும் சேர்த்துட்டேன். இதெல்லாம் வந்து சேர்த்து அப்படியே ஊற வச்ச போகிறோம். நான் வந்து அரிசி இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பாஸ்மதி அரிசி நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ரைஸ் குக்கர் சட்டியில் நான் ஹீட்டரில் தண்ணி சூடாக்கி அப்படி ஊற்றின போகிறோம். இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட மிளகு இதை வந்து ஒரு 6-7 அதோட 2 சின்ன பச்சை கொச்சிக்காய் போட்ட பிறகு இதோட வந்து கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துட்டேன். சேர்த்த போது தேவையான அளவு உப்பு ஊற்றி எலுமிச்சை வந்து ஒரு பாதி மட்டும் ஊற்றிக்கோங்க புளிஞ்சினப்படி. ஊற்றின பிறகு இதோட வந்து நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். நீங்கள் இந்த
அரிசி வேக வச்சுட்டு தண்ணி அளவு அப்படி இப்போ 1 கப் அளவு அரிசிண்டா 1½ கப் அளவு தண்ணின்றில்ல ஒரு 2½ கப் அளவு தண்ணி வச்சுக்கலும். எந்த பாத்திரத்தில் நீங்கள் அரிசி அளக்குறோ அந்த அளவு. இப்போ அதை மூடி போட்டு மூடி வச்ச பிறகு அது கொதிச்சட்டும். அது வரைக்கும் வந்து நான் அரிசியை வந்து வடிகட்டி எடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தேன் நல்லா கொதிச்சு வருகுது. இந்த டைமுக்கு நீங்கள் வடித்தெடுத்த அரிசியை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்ட பிறகு ஒரு 5 நிமிஷத்தில் இது வந்து வெந்துடும். ஒரு 75% மட்டும் வெந்துட்டு வரணும். இப்போ எங்களோட பாஸ்மதி அரிசி சோறு வந்து வெந்து வருகுது. உங்களுக்கு பார்க்க சில விலங்கு நல்லா நீட்டமாகவே வந்துட்டுது. இப்போ இதை அப்படியே எடுத்துட வேண்டியதான் இதிலிருந்து. இப்போ நான் வந்து சிக்கனை வந்து ஆக்கி எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு சட்டியில் அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணின எண்ணெயை ஊற்றினேன். ஊற்றினப்புறம் நல்லா சூடாகி வரசால இந்த சிக்கனை அதோட போட்டுற வேண்டியதுதான். இதுக்கு தக்காளி அது ஒன்றும் சேர்க்கல. இதில் தண்ணி ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. இதில் உள்ள தண்ணியை போதும் தயிர் உள்ள தண்ணி அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வெந்து வரும். இது போட்டு நீங்கள் எப்படி ஒரு ஸ்பூனால் எப்படி செஞ்ச போகிறோம். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுருக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த அரிசியை வந்து வடிகட்டி எடுத்துடணும் ரைஸ் குக்கர்லேருந்து. இன்னும் வச்சுருந்தால் அதோடய நல்லா வெந்து குழஞ்சிரும் அரிசி. இப்போ இந்த பதம் சரி. இப்போ இதை நாங்கள் வந்து இதில் வடித்த போகிறோம் ஒரு சகனில் கொட்டி நல்லா ஆற வச்சிடணும். இல்லாட்டி அந்த சூட்டில் இந்த அரிசி சோறு இப்போ வந்துடும் நல்லா. இன்னும் 100% மட்டும் வேலை இதில் ஏண்டா நாங்கள் அந்த டம் போட சொல்லியும் அதுலேயும் வெந்து வரும். அது இன்னும் இப்படி சகனில் இப்படி நீங்கள் ஆற வச்சிடுங்க. இது ஆறும் வரைக்கும் எங்களோட சிக்கன் கறி வந்து நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் இந்த சோறு வந்து இன்னும் இப்படி செஞ்சால் உங்களுக்கு குழையாமைக்கு அந்த சோறெல்லாம் அப்படியே ஒண்டா விழும். உங்களுக்கு கடைசியில் பார்க்க சில விளங்கு எப்படி இந்த பிரியாணி வந்துட்டு. ஒரு 15 நிமிஷத்தில் வந்து இப்போ சிக்கனை பார்த்தா நல்லா இன்னும் இப்படி கிரேவியாக நல்லா வெந்து வந்துக்கு. இது என்ன இப்படி ஒரு பச்சை உலரால் என்ன இப்படி கலர் சில உங்களுக்கு விளங்கும். எப்படியும் அடிப்பிடிக்காமல் என்ன அப்படி நல்லா கிரேவியோடு வந்து இதை அப்படியே மூடி வச்சுட்டு நான் இந்த கருவேப்பிலை சம்பல் அதையும் செஞ்சு எடுத்துட்டேன். அதோடு இந்த தயிர் சம்பல் அதுக்கு வந்து இந்த கேரட் போட்டு செஞ்சேன். கேரட், வெங்காயம், தக்காளி, சின்ன கொச்சிக்கு பெரியது போட்டு உப்பு அதோடு கொஞ்சம் எலுமிச்சையும் போட்டு நல்லா அப்படி கலந்துட்டுண்டேன். இதோட தயிர் போட்டு நீங்கள் நல்லா கலந்துட்டுக்க வேண்டியதுதான். அந்த கறி வேகும் அளவு வரைக்கும் நான் இந்த கேரட் சாம்பல் இல்லை தயிர் சாம்பல் அதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு தயிர் சாம்பல் இது சைடு தான் தயிர் சாம்பல் தான் செஞ்சேன். அதோட கருவேப்பிலை சாம்பல் இப்போ சிக்கனை வந்து திறந்து பார்த்தா இப்போ அது வந்து இப்போ இதை டம் போடணும். டம் போடுறதுக்கு வந்து ஒரு தோசைக்கல் ஒரு பழைய தோசைக்கல் இருந்தால் சரி. அதை வந்து சட்டி எடுத்துட்டு நீங்கள் அடுப்பில் அப்படியே வச்சுடுங்க. வச்சு அதுக்கு மேலால் இப்போ இந்த சட்டியை வச்சுடுங்க. நாங்கள் எடுத்த அந்த சிக்கன் கிரேவி சட்டியை இப்படி நான் காட்டுற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ஹைதராபாத் பிரியாணி நல்லா வரும். இப்போ அதோடைய வந்து நாங்கள் ஆற வச்சிருந்து இந்த சோறு இதோட சேர்த்துக்கணும். உங்களுக்கு பார்க்க சில விளங்கிக்கும் இந்தபடி உதிரி உதிரியாக ஒன்றொண்டா இன்னபடி சோறு விழுது கொலையாமைக்க அன்னபடி. இதில் உள்ள இந்த கிரேவி போதும் இந்த டம் போடுறதுக்கு. நீங்கள் போடுற டைமுக்கு எல்லாம் ஒரே இடத்துக்கு போடாமைக்கு இந்த சோறை வந்து எப்படி பறந்து விழுகிற அளவுக்கு போட்டுக்கோங்க. எல்லாம் ஃபுல்லாக போட்ட பிறகு அதுக்கு மேலால் வந்து இந்த கொத்தமல்லி புதினா எல்லாம் கொஞ்சம் தூவிக்கோங்க. இந்த ஹைதராபாத் பிரியாணி கலர்களில் தான் செய்தேன். இந்த வெள்ளை மஞ்சள் அப்படி நான் ஒரு கலர் இன்னும் சேர்க்கல. அதோட ஃப்ரை பண்ணினோனையும் கொஞ்சம் சேர்த்துட்டேன். அதோட இந்த ப்ளம்ஸ் சேர்த்துட்டேன். கஜுவும் சேர்த்துக்கலும்.
போட்ட பிறகு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே டம் போட்டு எடுத்துட வேண்டியது தான். நீங்கள் டம் போட்ட டைமுக்கு என்னப்படி வெயிட்டுக்கு வந்து ஒரு நான் வந்து இது அந்த பூண்டு இடிக்கிற உரல் தான் வச்சுருந்தேன். 10 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தேன் எப்படி தந்துச்சுது. ஃப்ளேம் ஆஃப் ஆகிட்டு அப்படி இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் வைங்க. வச்ச பிறகு இப்போ எப்படின்னு காட்டுன்னு எப்படி தான் இருந்துச்சு. இந்த பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக உதிரியாக இருந்துச்சு. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய பார்த்துட்டு அடுத்த ஃப்ரைடே உங்களுக்கு செஞ்செடுத்து கேளு. உங்களுக்கு கெஸ்ட்டுகள் வரணும் அவசரமாக செய்யக்கூடியது. செஞ்செடுத்து கேளும் அவசரமாக 1 pot ரைஸ்ன்றாலே உங்களுக்கு பிரியாணி தான் நினைவு வரும். அந்த டைமுக்கு இந்த பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். இந்த பிரியாணி வந்து ஒரு துளி கூட வந்து அடிப்பிடிக்கவும் இல்லை. எல்லாமே நல்ல பெர்ஃபெக்டாக வந்துச்சுது. இது அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. அன்றைய நாள் பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ் வந்து இந்த சிக்கன் கறி தயிர் சம்பளம் அதோட கருவேப்பிலை சம்பளம் தான். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.